ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-2 நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளே தேடுங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த உலகத்திற்குரிய காரியங்களை காட்டிலும் மேலானவைகளுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேட வேண்டும், நாட வேண்டும் என்று சொல்லுகிறார். வேதம் மத்தேயு 6:33 அதைத்தான் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் பூமிக்குரிய காரியங்கள், உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த சூழ்நிலை நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய தேடல்கள் என்னவென்று யோசிப்போம் என்று சொன்னால் இவைகளுக்கு எதிரானதாகத்தான் அது இருக்க முடியும். இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது 2 குற்றவாளிகளை 2 பக்கத்தில், வலதுபுறத்தில் ஒருவனை, இடதுபுறத்திலே ஒருவனை அறைகிறார்கள். அந்த கடைசி நேரத்திலும் 2 பேரும் இயேசுவிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். ஒரு குற்றவாளி சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் விடுவித்துக்கொள் என்று சொல்லி கேட்கிறார். இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவித்து மீண்டுமா இந்த உலகத்தில் வாழும்படியான வாய்ப்பை கேட்கிறான். இன்னொருவன் என்ன கேட்கிறான்? அந்த குற்றவாளி தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டு, நான் குற்றம் பண்ணினதனால், தவறு செய்ததனால், என் வாழ்க்கை சரியில்லாததினாலே நான் இன்னைக்கு தண்டிக்கப்படுகிறேன். இந்த இயேசு அப்படி கிடையாது, இவர் நன்மை செய்தார், இன்றைக்கு இவர் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அதையும் தாண்டி அவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறதை பார்க்கிறான். அதனால தான் கேட்கிறான். அவனுடைய விண்ணப்பம் என்னது? உடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தரலும். ராஜ்யத்துக்குரிய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். வேண்டுதல் அப்படிப்பட்டதா இருக்கிறது. எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, பூமியில கொஞ்ச காலம் நான் வாழ்ந்துட்டு போனோம். நோ, கடைசியில மரிக்கிற தருவாய் இதை கேட்கவில்லை. மாறாக நித்திய காலமாய் இருக்கிற நிலையான அந்த நகரமாகிய, நிலையான அந்த ஸ்தலமாகிய, வாழ்க்கையாகிய அந்த நித்திய வாழ்வை கேட்டு இயேசுவோடு இருக்க விரும்புகிறான். இயேசு யார் ஜெபத்தை கேட்டார்? யார் வேண்டுதல் கேட்கப்பட்டது? இந்த 2வது கேட்ட குற்றவாளியுடைய விண்ணப்பம் தான். இன்று என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய், மறுமைக்குரிய வாழ்க்கை கொடுக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள் அநேக நேரம் பூமிக்குரியதாய், நம்மை சார்ந்ததாய், சுயநலமிக்கதா இருக்கிறது. அது ஆண்டவரிடம் போய் சேரும் ஒருவேளை, ஆனால் பதில் வருமா அல்லது சாதகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த வேதனையில இயேசு தொங்கும் பொழுதும் அந்த கள்ளனுக்கு அல்லது அந்த குற்றவாளிக்கு சொல்லுகிறார், இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், என்னோடு கூட இருப்பாய் என்கிற வாக்கு கொடுக்கிறார். அப்படியே நிறைவேறுகிறது. சற்று நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். 2 மனிதர்கள் காட்டின் வழியாக போகும் பொழுது அந்த நாட்களிலே வேட்டைக்கு போய் திரும்பி வருகிற ராஜாவை சந்திக்கிறார்கள். ராஜா தன்னுடைய பாதுகாப்பு இருள் வருகிற வழி தவறிவிட்டார். அரண்மனைக்கு போக வேண்டும், என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஆனால் இவர்கள் வழி காண்பிக்கிறார்கள். அரண்மனைக்கு போய் சேர்ந்து விட்டார். அடுத்து இவர்களுக்கு அழைப்பு வருகிறது, தன்னை வந்து பார்க்கும்படியாய். 2 பேரும் போகிறார்கள். நீ எனக்கு பெரிய உதவி செய்தீர்கள், உங்க 2 பேருக்கு என்ன வேண்டும், நான் அதை செய்கிறேன்னு சொல்லும் பொழுது முதலாம் ஒருவன் சொன்னானா, ராஜாவே, எனக்கு ஒரு நல்ல ஒரு இடம், ஒரு நல்ல வீடு கட்டி, ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு வருமானம் வரணும், நான் அதுல இருந்து சந்தோஷமா என் வாழ்க்கையை இந்த பூமியில என்ஜாய் பண்ணணும். ராஜா சொல்லிட்டாராம், கிராண்டட்னு சொல்லிட்டாராம். சரிப்பான்ட்டு மற்றவர்கிட்ட கேட்கறான்னா, அது ராஜா கேட்கிற, உனக்கு என்னப்பா? எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏப்பா, எதுவே அது கேளு, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்புறேன், எனக்கு எதுவுமே தேவையில்ல, உடைய முகத்தை பார்த்தது எனக்கு பெரிய சந்தோஷம். ராஜாவை நேற்று சந்தித்தேன், அது சந்தோஷம். இன்று எங்களை கூப்பிட்டு இந்த இடத்துல வச்சு எங்களை பார்க்க வர வாய்ப்பு கொடுத்தீங்க. அரண்மனையிலையும் உங்க சிங்காசனத்துக்கு முன்னாடி நான் நிக்கிறேன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அது போதும், எனக்கு அதே போதும், நான் சந்தோஷமா போறேன். என்னதான் ராஜாவுக்கு இந்த வார்த்தை, இவனுடைய வேண்டுதல், இவனுடைய காரியங்கள் ரொம்ப தொட்டுருச்சு, மனசு அசைச்சிருச்சுது. சரி, என்னை பார்த்து நான் அவ்வளவு சந்தோஷப்படுறேன், என்றைக்கு ஒவ்வொரு நாளும் என்னை பார்க்கற முடியா, இதே அரண்மனையில நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்கறேன்னு சொல்லி அப்பாயின்ட் பண்ணி கூட வச்சுட்டாராம். எது மேன்மை? இப்பொழுது நீங்களே சொல்லுங்கள். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த இன்னொரு மனிதன் கேட்டான் ராஜாவிடம், உங்களுடைய முகத்தை பார்த்தால் போதும், இயேசுவை நீர் போதும்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. உண்மை தவிர இந்த உலகத்துல எனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி பாருங்க. இயேசு இம்மைக்குரிய நன்மையும் கொடுப்பாரு, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்துல கூடவே வச்சுடுவாரு. நம்முடைய ஜெபங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? சுயநலம் இருக்கிறதா? நம்ம பூமிக்குரிய காரியங்கள் அதை இருந்தால் மாற்றிக்கொள்ளுவோம். ராஜ்யத்துக்குரியது, அவருடைய ராஜ்யத்துக்குரியதா இருந்தால் பெரிய சமாதானம் அதுல இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இந்த பூமியில பாடுகள் மத்தியிலும் பரவசம் அடைந்து ஆண்டவர் மகிமைப்படுத்த முடியும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? யார் வேண்டும், நமக்கு எது வேண்டும்? இந்த தீர்மானத்தை எடுத்து ஆண்டவர்களை கொடுத்து ஜெபிப்பான். தகப்பனே, இந்த கடைசி நாட்கள் எங்கு பார்த்தாலும் பாடுகளும் வேதனைகளும் நிறைந்த காலம் அப்பா,
எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் இந்த பூமிக்குரியதாகவே இருக்குது. உங்களுடைய வருகை சமீபமா இருக்கிறது. இன்னைக்கு சூழ்நிலை எல்லாம் நிச்சயமற்றதாய் மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல உம்மை நேசிக்க, உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள நீர் போதும்னு சொல்லி உம்மை சார்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை இந்த ஜப காரியங்களிலே எப்படி என்ன செய்வதென்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பார்களா, இந்த நாளில் இந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களை கேட்க, மேலானவைகளை தேட, மேலானவைகளை நாட நீர் உதவி செய்வீராக. அந்த இருதயம் இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு போதும், நீங்க போதும், பாவமுடைய அன்பு போதும் சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே இந்த உலகத்துல நிறைவான வாழ்க்கை உங்களால வாழ முடியும். குறைவுகள் மாறி இருக்கிறத பாப்பீங்க. மறுமையில மகிமையான வாழ்க்கை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.